இங்கே இருந்தால் பதவி கிடைக்காது என்று நினைத்த ஒரு சிலர் போய்விட்டார்கள். களைகள் நீங்கின, களரி தலைக்கிறது என்ற விதத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு லட்சோப உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுக்குழுவை கூட்டினோம். 1400 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம், திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் தொல்லை கொடுக்க நினைத்தால் அதை தடுத்து நிறுத்தி தகர்க்கும் வலிய பாசறைதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற விதத்திலே இந்த இயக்கம் பொதுக்குழுவை கூட்டி 1400 பொதுக்குழு உறுப்பினர்களை தமிழகம் பூராவும் 6 மாத காலம் தேர்தல் நடத்தி அதற்கு பிறகு பொதுக்குழுவை இங்கே ஒரு பெரிய கல்யாண மண்டபத்திலே நடத்தி அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துத்தான் இயங்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக உடனிருந்து காக்கின்ற அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். இதிலே சோர்ந்து போனவர்கள், சோரம் போனவர்கள், துரோகம் எப்பொழுது செய்வது நினைத்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய 300-400 கோடி ரூபாய் சொத்துக்களை, தொழிற்சங்க கட்டிடங்களை அதை வாரி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு அதை தங்கள் பக்கமாகவே அறக்கட்டளையை எழுதி கொண்டு இப்பொழுது மதிமுக போய் திமுகவிலே சேரலாமே என்று போகாத ஊருக்கு இல்லாத வழியை சொல்லுகிற வேலையிலே 1-2 பேர், ஒருவர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் போனவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் வருவதைத்தான் நான் விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் நலனை, திராவிட இயக்கத்தின் நலனை பாதுகாக்கும். இந்தியை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கும். தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சி திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கட்சி இன்றைக்கு 31வது ஆண்டு தொடக்க விழாவை வழக்கம் போல இங்கே தாயகத்திலே நடத்துகிறோம். இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிவும் பொலிவும் கொண்டதாக தியாகத்தால் உருவாகி வரும். ஈழ தமிழர்களினுடைய விடுவுக்காக நாங்கள் பல உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். ஈழ தமிழர்களினுடைய விடுவுக்காக எண்ணற்றவர்கள் சிறை சென்றிருக்கிறோம். ஈழ தமிழர்களுடைய விடுதலைக்காக என் குடும்பத்திலேயே ஒருவன் தீக்குளித்து மாண்டான். சிவகாசி ரவி இளைஞரணி துணை அமைப்பாளர், அவர் தீக்குளித்து மாண்டான். ஆக உயிர் கொடுத்திருக்கிறோம், ரத்தம் சிந்தி இருக்கிறோம், கண்ணீர் சிந்தி இருக்கிறோம். இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் செய்திருக்கிறோம். இன்றைக்கு 31ஆம் ஆண்டு தொடக்க நாள் என்பதனால் இன்றைக்கு இங்கே வந்து இனிப்பும் இளநீரும் கொடுத்து எங்கள் தோழர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதனுடைய தலைமை அமைப்பின் சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.